இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வாக்கியங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லணும்னா ஆஜ் ரவிவார் ஹை. ஆஜ் ரவிவார் ஹை. ஆஜ் ஆஜ் அப்படின்னா இன்று. ரவிவார் ரவிவார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. ரவிவார் அப்படின்னு சொல்லலாம், இத்வார் அப்படின்னு சொல்லலாம். இத்வார் அப்படின்னாலும் ரவிவார் அப்படின்னாலும் ஞாயிற்றுக்கிழமை. ஆஜி ரவிவார் ஹை. இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஆஜி ஸ்கூல் நஹி ஹை. ஆஜி ஸ்கூல் நஹி ஹை. ஆஜ் ஆஜ் அப்படின்னா இன்று. ஸ்கூல் நஹி ஹை. ஸ்கூல் நஹி ஹை அப்படின்னா பள்ளிக்கூடம் இல்லை. ஆஜி ஸ்கூல் நஹி ஹை. இன்று பள்ளிக்கூடம் இல்லை. நாளை திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கல் சோம்வார் ஹை. கல் சோம்வார் ஹை. கல் கல் அப்படின்னா நேற்று நாளை இரண்டுக்குமே கல் அப்படின்னு வரும். இந்த இடத்துல கல் அப்படிங்கிறது நாளை. சோம்வார் சோம்வார் அப்படின்னா திங்கட்கிழமை. கல் சோம்வார் ஹை. கல் சோம்வார் ஹை. நாளை திங்கட்கிழமை. நாளை நான் பள்ளிக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லணும்னா கல்மை ஸ்கூல் ஜாவுங்கா. கல்மை ஸ்கூல் ஜாவுங்கா. கல் கல் அப்படின்னா நாளை. மை மை அப்படின்னா நான். ஸ்கூல் ஜாவுங்கா. ஸ்கூல் ஜாவுங்கா அப்படின்னா பள்ளிக்கு செல்வேன். ஜாவுங்கா அப்படின்னா செல்வேன். கல் மை ஸ்கூல் ஜாவுங்கா. நாளை நான் பள்ளிக்கு செல்வேன். இன்று பள்ளிக்கு செல்ல மாட்டேன் ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்று பள்ளிக்கு செல்ல மாட்டேன் ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லணும்னா आज स्कूल नहीं जाऊँगा क्योंकि आज रविवार है. आज स्कूल नहीं जाऊँगा क्योंकि आज रविवार है. आज आज அப்படின்னா இன்று. नहीं जाऊँगा नहीं जाऊँगा அப்படின்னா செல்ல மாட்டேன். जाऊँगा அப்படின்னா செல்வேன். नहीं जाऊँगा அப்படின்னா செல்ல மாட்டேன். क्योंकि क्योंकि அப்படின்னா ஏனென்றால். आज आज அப்படின்னா இன்று. रविवार है. रविवार அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. आज स्कूल नहीं जाऊँगा क्योंकि आज रविवार है. இன்று பள்ளிக்கு செல்ல மாட்டேன் ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை. நான் நாளை மாலை சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை கல் சாம்கோ சினிமா ஜாவுங்கா. மை கல் சாம்கோ சினிமா ஜாவுங்கா. மை மை அப்படின்னா நான். கல் அப்படின்னா நாளை. சாம்கோ சாம்கோ அப்படின்னா மாலை. சினேமா சினேமா அப்படின்னா சினிமா. ஜாவுங்கா ஜாவுங்கா அப்படின்னா போகிறேன் போவேன். மை கல் சாம்கோ சினேமா ஜாவுங்கா. நான் நாளை மாலை சினிமாவுக்கு போகிறேன். நான் ஹிந்தி சினிமாவுக்கு போவேன் அப்படின்னு சொல்லணும்னா மை ஹிந்தி சினிமா ஜாவுங்கா. மை ஹிந்தி சினிமா ஜாவுங்கா. மை மை அப்படின்னா நான். ஹிந்தி சினேமா ஹிந்தி சினேமா அப்படின்னா ஹிந்தி சினிமா. ஜாவுங்கா ஜாவுங்கா அப்படின்னா போவேன். மை ஹிந்தி சினிமா ஜாவுங்கா. நான் ஹிந்தி சினிமாவுக்கு போவேன். நீங்கள் என்னுடன் சினிமாவுக்கு வருவீர்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் என்னுடன் சினிமாவுக்கு வருவீர்களா அப்படின்னு கேட்கணுன்னா क्या तुम मेरे साथ सिनेमा देखने आओगे. क्या तुम मेरे साथ सिनेमा देखने आओगे. क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. தும் தும் அப்படின்னா நீ நீங்கள் ரெண்டுக்குமே தும் யூஸ் பண்ணலாம். மேரே சாத் மேரே சாத் அப்படின்னா என்னுடன். சினேமா சினேமா அப்படின்னா சினிமா. தேக்னே ஆவோகே தேக்னே ஆவோகே அப்படின்னா பார்க்க வருவீர்களா. தேக் அப்படின்னா பார். தேக்னே ஆவோகே அப்படின்னா பார்க்க வருவீர்களா. क्या तुम मेरे साथ सिनेमा देखने आओगे. நீங்கள் என்னுடன் சினிமாவுக்கு வருவீர்களா? ஆம் நானும் உங்களுடன் சினிமாவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லணும்னா हाँ मैं भी तुम्हारे साथ सिनेमा देखने आऊँगा. हाँ मैं भी तुम्हारे साथ सिनेमा देखने आऊँगा. हाँ हाँ அப்படின்னா ஆம். மை பி அப்படின்னா நானும். துமாரே சாத் துமாரே சாத் அப்படின்னா உங்களுடன். சினேமா சினேமா அப்படின்னா சினிமா.
தேக்னே ஆவுங்கா. தேக்னே ஆவுங்கா அப்படின்னா பார்க்க வருவேன். ஹாம் மைபி துமாரே சாத் சினேமா தேக்னே ஆவுங்கா. ஆம் நானும் உங்களுடன் சினிமாவுக்கு வருவேன். உங்களுடைய சகோதரியும் சினிமாவுக்கு வருவார்களா அப்படின்னு கேட்கணுன்னா क्या आपकी बहन भी सिनेमा देखने आएगी? क्या आपकी बहन भी सिनेमा देखने आएगी? क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆப்கி ஆப்கி அப்படின்னா உங்களுடைய. பஹன்பி பஹன்பி அப்படின்னா சகோதரியும். பஹன் அப்படின்னா சகோதரி, பஹன்பி அப்படின்னா சகோதரியும். சினிமா தேக்னே ஆயேகி சினிமா பார்க்க வருவார்களா. சினேமா அப்படின்னா சினிமா. தேக்னே ஆயேகி தேக்னே ஆயேகி அப்படின்னா பார்க்க வருவார்களா. क्या आपकी बहन भी सिनेमा देखने आएगी? உங்களுடைய சகோதரியும் சினிமாவுக்கு வருவார்களா. இல்லை அவள் நம்முடன் சினிமாவுக்கு வரமாட்டாள் அப்படின்னு சொல்லணும்னா நஹி வஹ் ஹமாரே சாத் சினிமா தேக்னே நஹி ஆயேகி. நஹி வஹ் ஹமாரே சாத் சினிமா தேக்னே நஹி ஆயேகி. நஹி நஹி அப்படின்னா இல்லை. வஹ் வஹ் அப்படின்னா அவள். ஹமாரே சாத் ஹமாரே சாத் அப்படின்னா நம்முடன். சினேமா சினேமா அப்படின்னா சினிமா. தேக்னே நஹி ஆயேகி தேக்னே நஹி ஆயேகி அப்படின்னா பார்க்க வரமாட்டாள். நஹி வஹ் ஹமாரே சாத் சினேமா தேக்னே நஹி ஆயேகி. இல்லை அவள் நம்முடன் சினிமா பார்க்க வரமாட்டாள். அவள் என் அம்மாவுடன் செல்வாள் அப்படின்னு சொல்லணும்னா வஹ் மேரி மா கே சாத் ஜாயேகி. வஹ் மேரி மா கே சாத் ஜாயேகி. வஹ் வஹ் அப்படின்னா அவள். மேரி மேரி அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும். மா கே சாத் மா கே சாத் அப்படின்னா அம்மாவுடன். மா அப்படின்னா அம்மா, மா கே சாத் அப்படின்னா அம்மாவுடன். ஜாயேகி ஜாயேகி அப்படின்னா செல்வாள். வஹ் மேரி மா கே சாத் ஜாயேகி அவள் என் அம்மாவுடன் செல்வாள். நீ திரைப்படம் பார்ப்பாயா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீ திரைப்படம் பார்ப்பாயா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா क्या तुम सिनेमा देखोगी? क्या तुम सिनेमा देखोगी? क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. தும் தும் அப்படின்னா நீ. சினேமா சினேமா அப்படின்னா சினிமா. தேகோகி தேகோகி அப்படின்னா பார்ப்பாயா. क्या तुम सिनेमा देखोगी? நீ திரைப்படம் பார்ப்பாயா. ஆம் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா ஜீஹா மை சினேமா தேக்கோங்கி. ஜீஹா ஜீஹா அப்படின்னா ஆம். மை மை அப்படின்னா நான். சினேமா சினேமா அப்படின்னா சினிமா. தேக்குங்கி தேக்குங்கி அப்படின்னா பார்ப்பேன். ஜீஹா மை சினேமா தேக்குங்கி. ஆம் நான் படம் பார்ப்பேன். நாளை ஹிந்தி ஆசிரியரை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா மை கல் ஹிந்தி அத்தியாபக் சே மிலூங்கா. மை கல் ஹிந்தி அத்தியாபக் சே மிலூங்கா. மை மை அப்படின்னா நான். கல் கல் அப்படின்னா நாளை. அத்தியாபக் அத்தியாபக் அப்படின்னா ஆசிரியர். அத்தியாபக் சே மிலூங்கா அப்படின்னா ஆசிரியரை சந்திப்பேன். மிலூங்கா அப்படின்னா சந்திப்பேன். மை கல் ஹிந்தி அத்தியாபக் சே மிலூங்கா நாளை ஹிந்தி ஆசிரியரை சந்திப்பேன். ஆசிரியர் எனக்கு ஹிந்தி கற்பிப்பார் அப்படின்னு சொல்லணும்னா அத்தியாபக் முझे ஹிந்தி படாயேங்கே. அத்தியாபக் முझे ஹிந்தி படாயேங்கே. அத்தியாபக் அத்தியாபக் அப்படின்னா ஆசிரியர். முझे முझे அப்படின்னா எனக்கு. ஹிந்தி படாயேங்கே ஹிந்தி படாயேங்கே அப்படின்னா ஹிந்தி கற்பிப்பார். அத்தியாபக் முझे ஹிந்தி படாயேங்கே ஆசிரியர் எனக்கு ஹிந்தி கற்பிப்பார். ரவி நீயும் ஹிந்தி படிப்பாயா அப்படின்னு கேட்கணுன்னா ரவி क्या तुम भी हिंदी पढ़ोगे? ரவி क्या तुम भी हिंदी पढ़ोगे? क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. தும்பி தும்பி அப்படின்னா நீயும். ஹிந்தி படோகே ஹிந்தி படோகே அப்படின்னா ஹிந்தி படிப்பாயா. ரவி क्या तुम भी हिंदी पढ़ोगे? ரவி நீயும் ஹிந்தி படிப்பாயா. ஆம் நானும் ஹிந்தி படிப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா ஜீஹா மை பி ஹிந்தி படுங்கா. ஜீஹா மை பி ஹிந்தி படுங்கா. ஜீஹா ஜீஹா அப்படின்னா ஆம். மை பி
மைபி அப்படின்னா நானும், மை அப்படின்னா நான், மைபி அப்படின்னா நானும். ஹிந்தி படுங்கா, ஹிந்தி படுங்கா அப்படின்னா ஹிந்தி படிப்பேன். ஜீஹா மைபி ஹிந்தி படுங்கா, ஆம் நானும் ஹிந்தி படிப்பேன். அவர்கள் யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அவர்கள் யார் அப்படின்னு கேட்கணுன்னா பே கவுன் ஹை, பே பே அப்படின்னா அவர்கள், கவுன் கவுன் அப்படின்னா யார், பே கவுன் ஹை அப்படின்னா அவர்கள் யார். அவர்கள் சுவாமிநாதன் மற்றும் டேவிட் அப்படின்னு சொல்லணும்னா வே சுவாமிநாதன் அவர் டேவிட் ஹை. வே அப்படின்னா அவர்கள், அவர் அப்படின்னா மற்றும் மேலும் அப்படின்னு வரும். வே சுவாமிநாதன் அவர் டேவிட் ஹை, அவர்கள் சுவாமிநாதன் மற்றும் டேவிட். அவர்களும் ஹிந்தி படிப்பார்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அவர்களும் ஹிந்தி படிப்பார்களா அப்படின்னு கேட்கணுன்னா क्या वे भी हिंदी पढ़ेंगे, क्या वे भी हिंदी पढ़ेंगे. क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. வேபி வேபி அப்படின்னா அவர்களும், வே அப்படின்னா அவர்கள், வேபி அப்படின்னா அவர்களும். ஹிந்தி படேங்கே ஹிந்தி படிப்பார்களா, அவர்களும் ஹிந்தி படிப்பார்களா. क्या वे भी हिंदी पढ़ेंगे. ஆம் அவர்கள் ஹிந்தியும் படிப்பார்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஜீஹா वे हिंदी भी पढ़ेंगे. जी हाँ वे हिंदी भी पढ़ेंगे. जी हाँ जी हाँ அப்படின்னா ஆம், வே வே அப்படின்னா அவர்கள், ஹிந்தி பி ஹிந்தி பி அப்படின்னா ஹிந்தியும், ஹிந்தி பி படேங்கே அப்படின்னா ஹிந்தியும் படிப்பார்கள். ஜி ஹா வே ஹிந்தி பி படேங்கே, ஆம் அவர்கள் ஹிந்தியும் படிப்பார்கள். நீ யாருடன் சினிமாவுக்கு செல்வாய் அப்படின்னு கேட்கணுன்னா தும் கிஸ்கே சாத் சினிமா ஜாவோகி, तुम किसके साथ सिनेमा जाओगी. तुम तुम அப்படின்னா நீ, கிஸ்கே சாத் கிஸ்கே சாத் அப்படின்னா யாருடன், சினிமா ஜாவோகி சினிமாவுக்கு செல்வாய். தும் கிஸ்கே சாத் சினிமா ஜாவோகி நீ யாருடன் சினிமாவுக்கு செல்வாய். நான் என் சகோதரியுடன் செல்வேன் அப்படின்னு சொல்லணும்னா மை அப்னி பகன் கே சாத் ஜாவுங்கி, மை அப்னி பகன் கே சாத் ஜாவுங்கி. மை மை அப்படின்னா நான், அப்னி அப்னி அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும். பகன் கே சாத் பகன் கே சாத் அப்படின்னா சகோதரியுடன், பகன் அப்படின்னா சகோதரி, பகன் கே சாத் அப்படின்னா சகோதரியுடன். ஜாவுங்கி ஜாவுங்கி அப்படின்னா செல்வேன். மை அப்னி பகன் கே சாத் ஜாவுங்கி நான் என் சகோதரியுடன் செல்வேன். இப்போது மணி என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? இப்போது மணி என்ன அப்படின்னு கேட்கணுன்னா अब समय क्या है, अब समय क्या है. அப் அப் அப்படின்னா இப்பொழுது, சமை சமை அப்படின்னா மணி நேரம், சமை கியா ஹை அப்படின்னா மணி என்ன. அப் சமை கியா ஹை இப்போது மணி என்ன.